சுண்டக்காய் வறுவல் கசப்புத்தன்மையே தெரியாமல் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, காய்ந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடணும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. சுண்டைக்காவை சென்டரில் லைட்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வேகும். 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு இருந்தால் இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கி 70% வெந்துடும். இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வறுவலுக்கு. இது கூட ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே அது வதங்கி நல்ல டேஸ்ட்டாக பக்குவமாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வறுவலுன்றனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா கிளறி விட்டோன்னா கெட்டியாகி இந்த பதத்துக்கு வந்துடும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஆல்ரெடி வந்து சுண்டைக்காய் வெந்தது தானே, ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுண்டைக்காய் வறுவல். தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.